ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜீனி மேக் அ விஷோட எபிசோட் 5 தான். மூவியை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் கேண்டி வாய்ஸ் தமிழ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஃபர்ஸ்ட் சீன்ல அவ செகண்ட் ஆசையை கேட்டிருப்பாள, என்னோட பாட்டி என் வயசுக்கு மாத்திரு அப்படின்னு. ஆனா அதை 72 மணி நேரம் கழிச்சு மாத்து அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாட்டி கிட்ட போறா. பாட்டிகிட்ட போயிட்டு, பாட்டி இந்த மாதிரி நம்ம ஹவாய்க்கு போறோம், அந்த மாதிரி நான் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன், இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே மார்னிங் பாட்டி யோகா பண்ணும்போது, யோகா கிளாஸ்ல இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் என் பேத்தி இந்த மாதிரி ஹவாய்க்கு என்ன கூட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்க அதை பார்த்து பொறாமப்படுவாங்க, என் வீட்டுல இந்த மாதிரிலாம் என்ன கூட்டிகிட்டே போக மாட்டாங்களே அப்படின்ட்டு. பக்கத்துல அவங்க மருமக மாத்திரை எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, மாத்திரையெல்லாம் நான் எப்பவுமே எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், இந்த மாதிரி ஹவாய் அந்த மாதிரி கூட்டு போனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு முணுமுணுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த பாட்டிக்கு ஒரு பொறாம இருக்கு இந்த பாட்டி மேல. இங்க சூப்பர் மார்க்கெட் லேடியை காட்டுறாங்க. அவங்க பொண்ணுக்கு அவங்க கால் பண்ணிட்டே இருக்காங்க, ஆனா அது ரீச்சே ஆகல. சரின்னு சொல்லிட்டு அவ தங்கிட்டு இருப்பாள், அந்த ரூம்க்கே போயிடுறாங்க. போயிட்டு பார்த்தா அங்க ஒரு பிரெக்னன்சி கிட் இருக்கு, அது பாசிட்டிவ்னு வந்திருக்கு. இவங்களுக்கு சமக்கம் வந்துச்சு. அப்படியே ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணோன்னா எடுத்துட்டு என்னமான்னு சொல்லும்போது, எங்க இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, நான் ரூம்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. நீ ரூம்ல இல்ல, ஏன்னா உன் ரூம்ல நான் இருக்கேன், அங்க ஒரு கிட்டையும் பார்த்தேன், என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்கா அப்படிலாம் சொல்லி கத்தவும், ஏமா இப்ப இப்படி என்ன கத்திட்டு இருக்கீங்க, அதான் பாத்துட்டீங்கல்ல, நான் காலேஜ்லாம் இப்ப போறது இல்லை, நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும், நான் என்ன பாத்துக்கிறேன், நீங்க இதுல தலையிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சது. இவங்களுக்கு கோவம் வந்துடுது. கோவத்துல போனை தூக்கி போட்டுறாங்க. அப்போ உட்காந்து அழுதுட்டே யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் சூப்பர் மார்க்கெட்ல சேல்ஸ்க்கெல்லாம் இருக்கும் போது என் பொண்ணோட நான் நல்லா ஃப்ரெண்டா தான் இருந்தேன், ஆனா இப்போ பணம் காசுலாம் வந்ததும் யாரோ மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆசை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த டைம் கரெக்டா ஜீனி வந்துட்டு உங்களோட ஆசையை நீங்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லவும், அந்த லேடி இல்ல என்னோட ஆசையை நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், நல்லா யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜீனி அங்க போயிடுச்சு. இங்க பாட்டி தூங்கி எழுந்திரிச்சதும் கண்ணாடி போய் பார்த்தா யாரோமா இருக்காங்க. யார் இந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தா இவங்க தான் மாறி இருக்காங்க. நானா இப்படி மாறினேன் அப்படின்னு பாட்டிக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே மயங்கி மயங்கி விழுறாங்க. ஒரு வாட்டி பாக்குறாங்க, மயங்கி விழுறாங்க. அவங்களால அது நம்பவே முடியல. நான் தானே இதெல்லாம் பண்ணது, யாரு, ரொம்ப நன்றி, செம்மையாயிட்டு நான் என்னோட பழைய இதுக்கு வந்துட்டேன் அப்படிலாம் சொல்லி ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் சொன்ன செகண்ட் விஷயம், அந்த அசிஸ்டன்ட் இருப்பால, ஏஞ்சலோட அசிஸ்டன்ட், அவ ஏஜென்ட் போயிட்டு ஏஞ்சல் கிட்ட போயிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி செகண்ட் விஷ் மாறிடுச்சு அப்படின்லாம் சொல்லவும், உடனே இவனுக்கு கோவம் வந்தது. ஏஞ்சலுக்கு நேரா ஜீனி கிட்ட போறான். ஜீனி பார்த்தா விளக்குல உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். இவ செகண்ட் விஷ் சுயநலமா கேட்டாளா இல்ல பொதுநலமா கேட்டாளா எதுவும் புரியலையே அப்படிலாம் சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குனு அந்த இடம் ஏஞ்சல் வந்துடுறான். நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, மக்களுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் நீ பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஜீனியும் சொல்றீங்க பாரு, யாரெல்லாம் என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு நான் பண்ணுவேன், ஆனா உன்னை தவிர உனக்கு நான் பண்ணவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, ஜீனி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு மேல இருந்து ஆள் கூப்பிடுறாங்க. இங்க பத்தி எனக்கு அழைப்பு வந்துச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனி அங்க இருந்து போயிடுறாங்க. அது ஹெல்ப் கேட்டது யாருன்னு பார்த்தா அந்த நாய் தான், மனுஷனா மாத்தி இருப்பார்ல, அதுதான் எனக்கு காசு வேணும், எனக்கு எதுவுமே இல்ல, எனக்கு காசு இல்லாம ஒரு மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லவும், சரி உன்னோட ரெண்டாவது ஆசையை நீ கேளு அப்படின்னு சொல்லவும், ரெண்டாவது ஆசையை கேட்குது, எனக்கு காசு வேணும், எனக்குன்னு ஒரு ஐடி வேணும் அப்படின்லாம் கேட்கவும், ஜீனியும் அந்த நாயை பெரிய ஆளா ஆக்கிறாரு, பெரிய கார் வச்சு பெரிய பிசினஸ் மேனா ஆக்கிறாரு. ஆக்கிட்டு அங்க பக்கத்துல 2 பசங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தாண்டா ஆகணும், பெரிய ஆளா ஆயிடணும்டா, காரையே ஒருத்தவங்க ஓபன் பண்ணி திறக்கணும் நம்மளுக்காக அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு அந்த நாய் வந்துட்டு, டேய் நீங்க தானே இந்த ரோட்ல போற நாயெல்லாம் அடிச்சு கொண்டது அப்படின்னு சொல்லி அவங்களே போட்டு கடிச்சிட்டு காசையும் கொடுத்துது. இந்தாங்கடா போய் ஊசி போட்டுவாங்கடா, இனிமே ரோட்ல போறவங்க நாய்களை அடிச்சுங்கன்னு பார்த்தேன் அவ்வளவுதான் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு போறான். இந்த ஏஞ்சல் அவன் பிளேஸ்க்கு பாக்குறான். அங்க பார்த்தா அவனுடைய அந்த கஜானால காசுலாம் இல்ல. அதோட பாஸ்வேர்டு, என்னடா பாஸ்வேர்டு இது லூசுமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜீனி சொல்ற மாதிரி இருக்கு. பார்த்தா உள்ளுக்குள்ள ஃபுல்லா மண்ணாதான் இருக்கு. அது எல்லாத்தையுமே ஜீனி தான் எடுத்துட்டு போயிருக்கான், நல்லா தெரியுது. அப்புறம் அந்த பெயிண்டிங் ஒன்று இருக்கு, அங்க அந்த பெயிண்டிங் உள்ள கண்ணெல்லாம் ஜீனி அழிச்சுட்டு போயிட்டான். இத பார்த்த ஏஞ்சல் செம்ம கோவம், டேய் ஜீனி நீ மட்டும் என் கையில கிடைச்ச அவ்வளவுதான்டா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாட்டியோட லூட்டி தாங்க முடியல. பாட்டி வெளியே வந்துடுறாங்க. அதை பார்த்த ஹீரோயினும் வெளியே ஓடி வந்துடுறான். பாட்டி பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாட்டி ஒரு பைக் கிட்ட இருந்து பைக்காரன் இடிக்க வரும்போது அந்த பைக்காரன் மண்டையை பிடிச்சி அப்படியே தாண்டி அப்படி எகிரி குதிச்சு நிக்கிறாங்க. பொண்ணை பார்த்து போன்னு பைக்காரன் சொல்லவும், நான் சின்ன பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய ஷாப்பிங் பண்றாங்க, இங்க போறாங்க அங்க போறாங்க, அப்படியே அவங்க எல்லாமே அப்படியே மறுபடியும் என்ஜாய் பண்றாங்க பாட்டி. இந்த பாட்டி இப்படியே போனா சரிப்பட்டு வராது, நமக்கு மட்டும் எவ்வளவு ரூல்ஸ் போட்டிருக்காங்க இதுங்க, இவங்களுக்கு இப்ப ரூல்ஸ் போட்ட நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டியை கூட்டி வச்சுட்டு, இங்க பாருங்க இதெல்லாம் ரூல்ஸ் இருக்கு, எந்த ஊர்ல இருந்து வந்தோம்னா சியோல இருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லணும், கொஞ்ச நாளைக்கு தங்குறதுக்காக வந்திருக்கோம் ஃப்ரெண்ட் வீட்டுக்குன்னு சொல்லணும், யார் கேட்டாலும் எதுவுமே உங்க பேரு எது
அட்ரஸ் எதுவுமே சொல்லிடக்கூடாது அப்படிலாம் சொல்லி நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டே இருக்கா ஹீரோயின் வந்து பாட்டிக்கு. அந்த நேரம் பார்த்து ஜீனி வந்து ரூல்ஸ் போடலாம் இருக்கட்டும், ஏதாவது சாப்பாடு சமைச்சிங்களா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்கவும், எப்ப பாரு உனக்கு சாப்பிட்றதுதான் முக்கியமா அப்பா இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து விரட்டி விடும். ஜீனிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அங்க இருந்து வந்துடுறா. என்ன கேட்டேன் இவன் கிட்ட, சாப்பாடு தானே கேட்டேன் அதுக்கு இப்படி விரட்டி விட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ஜீனி உட்காந்துட்டு இருக்கு. அந்த இடத்துலயும் வந்து ஆளுங்களும் உட்காந்து லைனா உட்காந்து இருக்காங்க. என்னன்னா கோஸ் இருக்குல்ல, முட்டைக்கோசு, அதை அறுவடை பண்றதுக்காக ஆளுங்களை கூப்பிட்டுருப்பாங்க. ஜீனி அங்க இருந்து கை தூக்கவும் நாங்க வந்து ஜீனி கூட்டிட்டு வந்துருவாங்க. ஜீனியும் வேலையும் எல்லாம் பார்க்கும். வேலை பார்த்ததும் ஜீனிக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, காசும் கொடுப்பாங்க. அதை பார்த்த ஜீனிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். எனக்கா காசு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும். ஆமாப்பா நீக்கு பண்ண வேலைக்கு தான் நாங்க காசு கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து 5 பேரோட ஆசை நிறைவேற்றுன்னு சொல்லிருக்கோம்ல, அதுல ஒருத்தரான ரெஸ்டாரண்ட் ஓனரான ஒருத்தர் வந்து மானை வந்து இடிச்சிடாரு வண்டியில போயிட்டு இருக்கும் போதே. மானை இடிச்சதும் அதுக்கு கொஞ்சம் உயிர் இருக்கு. என்னடா இது மானை இடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் உயிர் இருக்கு அதை அடிச்சு மொத்தமா சாவடிச்சலாம்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது அந்த இடத்துக்கு ஜீனி வந்துடுது. கரெக்டா வந்ததும் உங்களோட ஆசைகளை கேளுங்க, உங்க ஆசைகளை நிறைவேற்றதான் வந்திருக்கேன். இறந்து போனதுக்கு உயிர் கொடுக்க முடியாது, அதே மாதிரி எதிர்காலத்துக்கும் என்னால போக முடியாது, வேற ஆசைகள் இருந்தா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லவும், யாரா நீனு லூசு மாதிரி வந்து கத்திட்டு இருக்க போடா இங்க இருந்து அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து ஜீனி வந்து உங்க ஆசையை நிறைவேற்றுவேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னடா பைத்தியக்கார இந்த துடிச்சிட்டு இருக்கல இந்த மானுக்கு உயிர் கொடுறா அப்படின்னு சொல்லவும், இதுக்கு உயிர் ஏற்கனவே இருக்கு, அது சரி பண்ணி வேணா நான் தரேன், என்னால அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணணும். மான் வந்து பழைய மாதிரி துள்ளி குதிச்சு ஓடுது. அதை பார்த்தவன், டேய் நீ உண்மையாவே வந்து ஆசைகள் நிறைவேற்றணும் பாவி ஃபர்ஸ்டே சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு ஜீனியை போட்டு அடிக்கவும் ஜீனிக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்ததுன்னா அது அவரோட வண்டி எடுத்து அவர் இடிக்க போகுது. இங்க பாரு நான் ஜீனி தான் ஆசைகளை நிறைவேற்றுவேன், அதுக்குன்னு உங்ககிட்ட அடிலாம் வாங்கிட்டு இருக்க மாட்டேன், நான் ஏன்னா பெரிய சாத்தான் கூட்டத்துக்கு தலைவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனி சொல்லுது. சரி ஒரு நாள் நீ நல்லா யோசிச்சு சொல்லு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஜீனியும் போயிடுது. நம்ம ஜீனியோட அசிஸ்டன்ட் வந்து அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஒரு ஃப்ரெண்ட் வந்திருப்பாருல நம்ம ஹீரோயினை பார்க்க, அவரை பத்தி பேசிட்டு இருக்கு. அவர் வந்து காலேஜ்ல தான் வந்து ஹீரோயினை மீட் பண்ணிருப்பாராம், 2 நாள்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்கும் போது அந்த பாஸ்டுக்கு வந்து ஜீனி போயிட்டு காலேஜ்ல இவங்க 2 பேர் டான்ஸ் ஆடிட்டே வெளியே வருவாரு. இந்த ஃப்ரெண்டுக்காரு வெளியே வந்து அந்த ஃப்ரெண்டை போட்டு பொக்குன்னு மூஞ்சி 2 குத்திட்டு டான்ஸ் ஆடுறேன் என் ஆளு கூட அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துருது. அப்புறமா இங்க பிரசன்ட்ல காட்டுறாங்க. பிரசன்ட்ல அந்த ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் வீட்டுக்கு வந்து ஊர் தலைவர் வராரு. ஏன்னா புதுசா வந்தவங்க பத்தி விசாரிக்கிறதுக்காக ஊர் தலைவர் வந்திருக்காரு. யாரு என்ன எல்லாம் கேட்டு இருக்கும்போது போன் நம்பரும் கேக்குறாரு. போன் நம்பர் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட போன் நம்பர் வாங்கி கொடுக்குறாரு இந்த ஃப்ரெண்டுக்காரரு. எதுக்கு பக்கத்துல இருக்கிற கொடுக்குறாரு, எல்லாமே வந்து அங்க பார்க்கவே வந்து அதிசயமா இருக்கு. இவ்வளவு பேர் இருக்காங்க, அடியாட்கள் மாதிரி இருக்காங்க, இது வீடே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு ஊர் தலைவருக்கும் கூட. அப்புறமா தூரமா பார்த்தா அங்க வந்து நம்ம ஜீனியோட பிரதர்ல ஒருத்தரை காலில் விலங்கு போட்டிருப்பாருல்ல, அவர் நிக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்தா காணோம். ஏன்னா யாரும் நின்ற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு ஊர் தலைவருக்கும் ஏதோ தோணுது. அப்புறம் அங்க இருந்து வந்துடுறாரு. நம்ம பாட்டி வந்து ஏற்கனவே நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து காசு கொடுத்திருப்பாங்கல்ல, அது வேணாம் நீ என்ன காசு தான் கொடுப்பியா, அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு புதைச்சு வச்சிருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் சீன்லாம். அந்த புதைச்சு வச்சது காசு இருக்கான்னு தோண்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஹீரோயின் வந்ததும், எம்மாடி பாத்து வர மாட்டியா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. என்ன தேடிட்டு இருக்கீங்கன்னா, நான் இங்கதான் காசை புதைச்சு வச்சேன் அதான் நான் தேடுறேன், அதெல்லாம் நான் எப்பயோ எடுத்து ட்ரேடிங்ல போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது பிசினஸ் பண்ணிட்டியா, அப்பனா பாதிக்கு பாதி லாபம் எனக்கு வரணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் ரொம்ப அநியாயம் பாட்டி அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இங்க வந்து பாட்டிய யாரோ இடிக்க வராங்க. அப்ப பார்த்து டக்குன்னு மிஞ்சி வந்து காப்பாத்தவும், மிஞ்சி நல்ல வேலை என்ன காப்பாத்துறியா, ரொம்ப தேங்க்ஸ் மிஞ்சி அப்படிலாம் சொல்லவும், என்னது என்னோட பேர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும், ஆமா நீங்க தான் பெரிய டென்டல் ஹாஸ்பிட்டல் ஓனர் ஆச்சு, உங்களுக்கு தெரியாதா, இந்த ஊர்லயே நீங்க தான் ஃபேமஸ் நான் கேள்விப்பட்டேன் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி பாட்டி சமாளிச்சுட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணா பேங்க் எம்ப்ளாயியை காட்டுறாங்க. அவளோட மேனேஜர் கூப்பிட்டு வச்சு, ஏமா அந்த ஹீரோயின் வந்து உன்னோட ஃப்ரெண்டு தானே, அந்த பொண்ணுகிட்ட கேட்டு இந்த மாதிரி லோன் எல்லாம் எடுக்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, சரி சார் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டே இருக்கா. அந்த டைம் வந்து புலம்பிட்டே இருக்கா, இவகிட்டயே போய் நம்மள நிக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல விளக்கும் இருக்கு. விளக்கையும் வந்து இது என்னடா இது துருப்பிடிச்சு போயிருக்குன்னு சொல்லிட்டு நல்லா தேய்க்கும் போது அந்த இடத்துக்கு ஜீனியும் வந்துருது. வந்துட்டு உங்களோட விஷயம் நிறைவேற்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இவளுக்கு அப்படியே குஷியாயிடு. இந்த மாதிரி ஒரு இது நடக்கும் தான் நானும் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றான். அப்புறம் அவளோட விஷயமே வந்து அவ கேட்டுறா. அது வந்து நேரா ஜீனி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட போய் சொல்லுது. இந்த மாதிரி அவளோட விஷயம் என்ன தெரியுமா கேட்டா, உன் அக்கௌண்ட்ல இருக்கிற காசை தான் வந்து அவ கேட்டா அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்ற, நம்ம ஜீனி வந்து கேட்டிருப்பாரு, அவ அக்கௌண்ட்ல உள்ள அதே காசு தான் உனக்கும் வேணுமா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல அது வேணாம், எனக்கு அவ அக்கௌண்ட்ல உள்ள காசு தான் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம். அது வந்து இங்க சொல்லவும் நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடும். இவ்வளவு நாள் அவ என்ன பொறாமையோட தான் பாத்துட்டு இருந்தாலும் அப்பதான் வந்து ஹீரோயினுக்கே தெரியும் அவளை பத்தி. அப்போ வந்து ஜீனி சொல்வாரு, நான் தான் சொன்னல மனுஷங்களை பத்தி, அம்மா நீ சொன்னது உண்மைதான், நீ தான் ஜெயிப்ப போல இல்ல அப்படின்னு பேசிட்டு ஹீரோயின் வந்து ஜீனியை அப்படியே கட்டி பிடிச்சிப்பா.
ஹக் பண்ணிட்டே வந்து நீ தான் நல்லவன் போல என் செல்ல ஜீனி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது டக்குனு அந்த நேரம் பார்த்து மண் கடிகாரம் ஒண்ணு இருக்கும். அந்த மண் என்ன கீழே கொட்ட மாட்டேங்குது அப்படின்னு வந்து ஹீரோயின் கேட்கவும், அது வந்து கடிகாரம் கிடையாது, அது வந்து உன்னுடைய அஸ்தி தான் அப்படின்னு சொல்லவும், என்னது அஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஹீரோ வந்து தள்ளி விட்டுவா. அடி பாவி இப்பதானே பாசமா ஹக் பண்ணன்னு பார்த்தா டக்குன்னு தள்ளி விட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நேரா வந்து அந்த மண்ணை போய் தொடுவா ஹீரோயின். அப்போ வந்து அவளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தோணும். ஒரு இடத்துல வந்து அழகா உட்காந்து ஷால் எல்லாம் போட்டு உட்காந்துட்டு சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஹீரோ கிட்ட ஏதோ வந்து விஷ் கேட்டிருப்பா கடைசியா அந்த போன ஜென்மங்கள் எல்லாம். அதெல்லாம் வந்து கேட்கும், அது என்னவா இருக்கும் அப்படின்னு அவ யோசிச்சே இருப்பா. கேரேஜ்ல வந்து ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருப்பான்ல புதுசா, அவன் வருவான். வந்து இது மாதிரி கார் ரிப்பேரா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். சரி அவ ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பையனை விட்டுட்டு போவான். இவனும் வந்து பாத்துட்டே இருக்கும்போது இவன் வந்து ஹீரோயினே பாப்பாளா, குட்டி பையா அங்க போய் புக்ஸ் இருக்கு அது போய் படி, என்னையே இப்பெல்லாம் பாத்துட்டு இருக்க கூடாது, எனக்கு யாரும் என்ன பாத்துட்டே இருந்தா பிடிக்காது அப்படின்னு ஹீரோயின் சொல்வா. அங்க வந்து பாட்டி வந்து ரோட்ல வெளியே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். டக்குன்னு இருங்க இருங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியே போவா. அப்போ அசிஸ்டன்ட்டும் வருவாரு. வந்து அங்க நிக்கும் போது அதை அந்த சின்ன பையன் பாப்பான். அசிஸ்டண்டோட நிழல் வந்து கீழே வந்து அந்த ஜாக்வாரோட நிழல் இருக்கும். அவன் பார்த்து அப்படியே ஷாக்கா இருப்பான். இந்த பையனோட கண்ணுக்கு வந்து அந்த நிழல் வந்து ஜாக்வார் மாதிரியே தெரியும். வந்து மிஞ்சியும் பாட்டியும் உட்காந்து பேசிட்டே சிரிச்சுட்டு இருப்பாங்க. அதை பார்த்த ஹீரோயினுக்கு வந்து கடுப்பா இருக்கும். என்கிட்ட எல்லாம் இப்படி எல்லாம் உட்காந்து பேசி சிரிக்க மாட்டாங்க, மிஞ்சி கிட்ட மட்டும் நல்லா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டுட்டு அங்க இருந்து போவா. ஏஞ்சல் வந்து அந்த பெயிண்ட் எல்லாம் கண்ணு அழிச்சு விட்டாங்க. அது கண்ணு எல்லாம் வரைஞ்சு பார்த்தா அது செட்டே ஆகாது, ஃபர்ஸ்ட் உள்ள மாதிரியே இருக்காதா. டக்குன்னு கோவத்துல நேரா நம்ம ஜீனிய புடிச்சிட்டு போயிட்டு அடின்னு அடிப்பான். 2 பேர் சண்டை போட்டிருப்பாங்க. அது எங்க சண்டை போட்டிருப்பாங்கன்னா, ஒருத்தன் வந்து குடிச்சிட்டு இருப்பான், அந்த பாட்டிலுக்குள்ள உட்காந்து அவங்க 2 பேர் சண்டை போட்டிருப்பாங்க. சண்டை போட்டுக்கும் போது ஏஞ்சல் வந்து தோத்து போயிருவாரு. நம்ம ஜீனி தான் ஜெயிச்சிட்டு அங்க இருந்து வந்துரும். அப்படியே செம்ம காண்டல இருப்பாரு ஏஞ்சல். நேரா என்ன பண்ணுவாரு, ஹீரோயினோட வீட்டுக்கு வருவாரு. ஹீரோயின் வந்து அப்பதான் வந்து ஷால் எல்லாம் போட்டு இப்படியே நான் இருந்து சிரிச்சுட்டு இருந்தேன் அப்படிலாம் சொல்லி பாத்துட்டு இருக்கும் போதே வந்து அந்த ஏஞ்சல் வருவாரு. இவளும் வந்துருவா. எதுக்காக இங்க வந்த நீனு, என் பாட்டியோட உயிர் எடுக்கிறதுக்காக வந்தியா, நீ தான் வந்து வயசானவங்க உயிர் எடுப்பிய கடைசி காலத்துல இருந்து அப்படின்லாம் வந்து ஹீரோயினுக்கு வந்து தெரியும். அது ஏஞ்சலை பத்தி தெரியும் போல. ஏன்னா அந்த ஏஞ்சல் வந்து எங்க போய் வேலை பாக்குறாரோ வயசானவங்க கிட்ட, அந்த வயசானவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. அதை வச்சு ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ஓரளவு. இவன் தான் வந்து எல்லாத்தையும் கொல்றான் அந்த மாதிரி. அப்படி கேட்கவும், உன் பாட்டியோட உயிரெல்லாம் நான் எடுக்க வரல, இந்த மாதிரி உன்னோட பாஸ்ட பத்தி உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லையா, என்னென்ன பண்ண, என்ன விஷயம்லாம் நீ வந்து அவங்க கிட்ட கேட்டிருக்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்கா, என் கூட வரியா அப்படிலாம் சொல்லி கேட்கும் போது இவ அப்படியே வந்து முறைச்சு பாப்பா. அதோடய வந்து இந்த எபிசோட் வந்து முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.